சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையினால போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தார். உடனே போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டரை நேரில் பார்த்து நடந்ததை முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. அதன் பிறகு தான் முத்து மேலே தப்பில்லை, அந்த டிராஃபிக் போலீஸ் மேலே தான் தப்புன்னு சொல்லி முத்துவை ஸ்டேஷன்லேருந்து வெளியே விடுறாங்க. அதே போல் முத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றப்போ அந்த டிராஃபிக் போலீஸு இந்த பிரச்சனையில் நீ தப்பிச்சிட்டதா நினைக்காத, என்னைக்காவது வேறு ஏதாவது பிரச்சனையில் கண்டிப்பாக நீ மாட்டுவ, நான் உன்னை உள்ளே தூக்கி வைப்பேன் என்று மிரட்டுறாரு. அதற்கு முத்து நான் நியாயத்தை நம்பி நேர்மையாக இருக்கவேன், இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி மாஸ்க் காட்டுறாரு. உடனே முத்து அங்கிருந்து கிளம்ப கான்ஸ்டபிளிடம் மனோஜ் என்ன சொன்னார், எதுக்கு அடிச்சிங்க என்று கேட்குறாரு. அவருடைய வேலையை சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா இன்ஸ்பெக்டருக்கு என்ன கொடுக்கணும்னு காதில் சொல்கிறாரு. இதை இன்ஸ்பெக்டர் மட்டும் கேட்டிருந்தார்னா அவ்வளவுதான் என்று சொல்ல முத்துவும் நீங்கள் அடித்ததில் தப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. உடனே மீனாவிடம் இதனை சொல்ல மீனா சிரிக்கிறாங்க. மறுபக்கத்தில் தாத்தா பாட்டியை பார்க்க முத்துவும் மீனாவும் வராங்க. அங்கு அவரது தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தவங்க பாட்டிக்கு இரத்த தானம் கொடுக்கப்பட்ட சோசியல் மீடியாவில் இருக்கும் வீடியோவை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதனால் சந்தோஷப்பட்ட முத்து இனிமேல் உங்களுக்கு நிறைய சொந்தம் கிடைக்க போகிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. முத்து கிளம்பும்போது தாத்தா நிறுத்தி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்தப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்த ஃபோனு கீழே விழுந்துருச்சு, அதை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல, நீ எப்படியாவது தேடி கொடுத்துருப்பா என்று சொல்லி அந்த ஃபோனை முத்துவும் கையில் கொடுக்குறாரு தாத்தா. உடனே தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோனை ஒரு கவரில் போட்டு கொடுக்குறாரு. முத்துவும் கவனிக்காமல் பாக்கெட்டை வச்சுறாரு. பிறகு நீங்கள் சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்க, நாங்கள் கொஞ்சணும் என்று சொல்ல நடக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் தாத்தா என்று சொல்கிறாரு முத்து. உடனே வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை பார்த்து நடந்த விஷயங்கள்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மனோஜை பார்த்து முத்து சிரிக்க இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான்பா என்று சொல்கிறாரு. இவன் எதுக்கு வந்தான், உன்னை காப்பாற்றவா என்று கேட்க அது எனக்கு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் அதுக்காக வரல, இவரோட பணம் தொலைஞ்ச விஷயமா பேசுறதுக்காக வந்தாங்க, ஆனால் அங்கே வந்து கான்ஸ்டபிள் கிட்ட வந்து மாட்டி மாட்டி அடி வாங்கியிருக்கான்ப்பா என்று சொல்லி சிரிக்கிறார் முத்து. உடனே விஜயா என் பிள்ளைய எதுக்கு அவங்க அடிக்கணும், பாதிக்கப்பட்டவன் இவன் தானே என்று கேட்க அதற்கு இன்ஸ்பெக்டரிடம் சொன்ன விஷயத்தை என்னவென்று கேளுங்கப்பா என்று சொல்ல மனோஜ் எதுவும் சொல்லாமல் தயங்கி நிற்கிறாரு. அவன் சொல்ல மாட்டான்ப்பா, நானே சொல்கிறேன்னு சொல்லி அண்ணாமலை காதில் வந்து முத்து சொல்கிறாரு. உடனே கோவப்பட்ட அண்ணாமலை மனோஜை வந்து அறையிறாரு. உடனே மாற்றி மாற்றி மனோஜ் அடி வாங்கிக்கிட்டே இருக்க மனோஜ் வெளியே போகிறாரு. ரூமுக்குள்ளே ரோகிணி சென்று விட என்ன நடக்குது, இங்கே என்ன சொன்னார் என்று சொல்ல அது வேற நான் என் வாயால் சொல்லணுமா என்று அண்ணாமலை கோவப்படுறாரு. உடனே முத்துவிடம் நீ போய் வேலையை பாரு, இதுக்கு மேலே இது மாதிரி வம்பு வச்சுக்காத என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் விஜயா எனக்கு தலையே வெடிச்சிட்டும் போல இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லுங்க தயவு செய்து என்று சொல்ல அண்ணாமலையும் விஜயாவும் ஹாலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ரூமில் வந்த முத்துவும் மீனாவும் இந்த ஃபோன் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. யார் என்னன்னு கண்டுபிடிச்சி வேற கொடுக்கணும்னு மீனா கையில் கொடுக்குறாங்க. மீனா ஃபோனை எடுத்து பார்க்க இது உங்களோட ஃபோன் மாதிரியே இருக்குதுங்க என்று சொல்கிறாங்க. அட ஆமாம், என்னோட ஃபோன் மாதிரி தான் இருக்குது, ஃபோன் ஆஃபாக இருக்குது என்று சொல்லி சார்ஜ் போட்டு பார்க்க அதில் இவர்கள் ஃபோட்டோ வந்த உடனே இது என்னோட ஃபோன் தான் என்று கன்ஃபார்ம் செய்துவிட்டு உடனே அண்ணாமலையிடம் ஓடி வந்து என்னோட ஃபோன் கிடச்சிருச்சுப்பா என்று முத்து சொல்கிறாரு. இதனை ரோகிணி ரூமிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவங்க ஃபோன் எல்லாம் கிடைக்குது, என் பையனோட காசு தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு விஜயா சொல்கிறாங்க. அதற்கு முத்து நல்லவங்களோட பொருள் சீக்கிரமாக கிடச்சிடும்னு சொல்லுவாங்க என்று முத்து சொல்ல அதற்கு விஜயா அப்போ என் பையன் கெட்டவன்னு சொல்கிறியா, எப்படி கிடைச்சதுன்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதற்கு அந்த செருப்பு தைக்கிற தாத்தா ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்த போது அப்போ இந்த ஃபோனை கீழே போட்டதா சொன்னாங்க, இதை யாருன்னு கேட்டு கொடுத்துருன்னு அந்த தாத்தா தான்ப்பா கொடுத்தாருன்னு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை அப்போ இந்த ஃபோனில் இருந்து தானே சத்யாவோட வீடியோ லீக் ஆகிருக்கு என்று கேட்குறாரு. ஆமாப்பா என்று சொல்ல அதற்கு அண்ணாமலை ஃபோனை தொலைச்சி அந்த பொண்ணு கண்டுபிடிச்சா இந்த வீடியோ யார் லீக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும் சொல்ல கரெக்டுப்பா சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்ல ரோகிணி அதிர்ச்சி அடைகிறாரு.